ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான் இது. அன்றைக்கி மதியத்துக்கு மேலே சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு. மாவு அரைச்சிட்டு இருந்தேன். வாரத்துக்கு ஒரு தடவை மாவு அரைச்சி வச்சுருவேன். தம்பியும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டுமேனு அவன் விளையாடுறதுக்காண்டி பருப்பு டப்பா அது மாதிரி எடுத்து கொடுத்துட்றது. அவன் பாட்டு விளையாண்டுட்டு இருப்பான், நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். துணியும் கொஞ்சம் துவைச்சி வச்சுருந்தேன், அதை கீழே காய போட்டேன். மேலே மாடியில் போடல, கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தனால கீழே போட்டாச்சு. காய போட்டு தம்பிக்கும் கொஞ்சம் பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே என்னுடைய வேலையை பார்க்க போயிட்டேன். நைட்டு தூங்கும்போது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு படுத்துருவேன். மாவு அரைக்கிற வேலையோடு அதை க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். ஃபுல்லாக செவர் ஃபுல்லாக தெரிச்சிரும். அதனால் பின்னாடி கேலண்டர் அட்டையை வச்சுருப்பேன். அது ஃபுல்லாக வெட் கிரைண்டர் ஈஸியாக அரைக்கிறான்னு தான் பேர். இதுதான் பெரிய வேலையாகவே இருக்கும். எனக்கு அந்த கல் வச்சு பெரிய கிரைண்டர் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அரைக்கிறதுக்கு. எனக்கு இந்த கிரைண்டர் சுத்தமாகவே பிடிக்காது. இது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. அப்புறம் அன்றைக்கி வியாழக்கிழமைன்றனால நான் சாய்பாபா கும்பிடுவேன். 9 வாரம் விரதம் இருக்கணும். இது 4வது வாரம் நான் பூஜை செய்கிறது. அப்போ வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு விட்டுட்டு ஈவினிங் பிரசாதம் சாமி படைக்கிறக்காண்டி பிரசாதம் செய்யணும். அது கேரட் லட்டு தான் செஞ்சுருந்தேன். இது நான் ஒரு நாள் உங்களுக்கு விலாகில் காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு. எனக்கு சிம்பிளாக தான் இப்போ பூஜை தெரியும், ரொம்பலாம் தெரியாது. பாபாவுக்கு மட்டும் ஒரு விளக்கு ஏற்றிருப்பேன், அவ்வளோதான். விளக்கேற்றி பூ வச்சுட்டு பிரசாதம் வச்சு கும்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான் இது. அன்றைக்கி மதியத்துக்கு மேலே சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு. மாவு அரைச்சிட்டு இருந்தேன். வாரத்துக்கு ஒரு தடவை மாவு அரைச்சி வச்சுருவேன். தம்பியும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டுமேனு அவன் விளையாடுறதுக்காண்டி பருப்பு டப்பா அது மாதிரி எடுத்து கொடுத்துட்றது. அவன் பாட்டு விளையாண்டுட்டு இருப்பான், நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். துணியும் கொஞ்சம் துவைச்சி வச்சுருந்தேன், அதை கீழே காய போட்டேன். மேலே மாடியில் போடல, கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தனால கீழே போட்டாச்சு. காய போட்டு தம்பிக்கும் கொஞ்சம் பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே என்னுடைய வேலையை பார்க்க போயிட்டேன். நைட்டு தூங்கும்போது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு படுத்துருவேன். மாவு அரைக்கிற வேலையோடு அதை க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். ஃபுல்லாக செவர் ஃபுல்லாக தெரிச்சிரும். அதனால் பின்னாடி கேலண்டர் அட்டையை வச்சுருப்பேன். அது ஃபுல்லாக வெட் கிரைண்டர் ஈஸியாக அரைக்கிறான்னு தான் பேர். இதுதான் பெரிய வேலையாகவே இருக்கும். எனக்கு அந்த கல் வச்சு பெரிய கிரைண்டர் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அரைக்கிறதுக்கு. எனக்கு இந்த கிரைண்டர் சுத்தமாகவே பிடிக்காது. இது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. அப்புறம் அன்றைக்கி வியாழக்கிழமைன்றனால நான் சாய்பாபா கும்பிடுவேன்.